வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் இண்டஸ் வேலி பிரியாணி பாட் ஸ்டாக் பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாங்கி இப்போது 1 வீக்கு மேலேயே ஆகிடுச்சு. நம்ம வந்து 2 குக்கிங் வந்து நம்ம குக்கிங் விளாக்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இண்டஸ் வேலி ஸ்டாக் பாட் வித் கிளாஸ் லிட்டர் 4 லிட்டருக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணினது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதோட பாக்ஸ் வந்து இப்படி தான் வரும். நல்லா சேஃபாக பபிள்ஸ் ரேப்பெல்லாம் வச்சு நல்லா சேஃபாக வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இண்டஸ் வேலியில் நான் வந்து இது 4வது தடவை பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு செட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இண்டஸ் வேலியில் என்னென்ன குக்வேர் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ த இண்டஸ் வேலி India's #1 healthy cookware brand, tri-ply stainless steel cookware, best of healthy convention கொடுத்துருக்காங்க. 3 layer design premium tri-ply கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டஸ் வேலிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் இருக்குது, குக்வேர் செட்டு இருக்குது, கடாய் இருக்குது, ஃப்ரை பேன், பிரியாணி போட், சாஸ் பேன், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. மல்டி போட்டு இருக்குது, புட்டு மேக்கர் இருக்குது, மில்க் குக்கர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இண்டஸ் வேலியில் ப்ரீமியம் கேஸ்ட் அயர்ன் குக்கர் கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் சிங்கிள் பீஸாக வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை எங்களுக்கு செட்டாக வேணும் அப்படின்னாலுமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து பிரியாணி போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துடலாம். ஸோ நம்ம வாங்கி அன்பாக்சிங் வீடியோ ஷார்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து இப்போ நான் 2 தடவை குக் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ தான் இதுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து நல்ல 4 லிட்டர் கெப்பாசிட்டி, நல்ல பெரிய பிரியாணி போட்டு இது. ஸோ திக்னஸ் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ tri-ply இப்போ குக் பண்ணி வாஷ் பண்ணுறதுனால இப்படி இருக்குது. ஸோ ஹேண்டலும் பார்த்திங்கன்னா நல்லா ஹேம்மடு ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு வந்து வந்துடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போன விளாகில் நீங்கள் வந்து நம்ம சேனலில் செக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். இதில் வந்து சிக்கன் பிரியாணி வந்து நான் குக் பண்ணி காமிச்சிருப்பேன். சக்கரை பொங்கல், சிக்கன் பிரியாணி இதெல்லாம் வந்து நான் இதில் குக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் என்னென்ன குக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் விளாகோடு நம்ம பார்த்துருவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குக்வேரு. அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்லேயே நீங்கள் வந்து வாங்கலாம். அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜி அப்படின்ட்டு நீங்கள் கூப்பன் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12% டிஸ்கவுண்ட்லேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த tri-ply பிரியாணி போட்டு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இண்டஸ் வேலியில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ நம்ம இண்டஸ் வேலி பிராண்டடில் இந்த tri-ply குக்வேர் கலெக்ஷன்ஸ் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 1.5 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. நான் வந்து இதெல்லாம் செட்டாக பர்ச்சேஸ் பண்ணலை, ஒவ்வொரு பீஸாக தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். இந்த tri-ply குக்வேர் கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாஸ் பேன், ஒரு ஸ்டாக்கர் பாட் சின்னது, பெரிய ஸ்டாக்கர் பாட் வந்து பெருசு. ஸோ இது வந்து ஒரு 2.25 லிட்டர் கெப்பாசிட்டி. இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். டெய்லி நம்ம குக் பண்ணுறதுக்கு நீட்டாக குக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து டெய்லி குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த tri-ply குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து tri-ply இண்டஸ் வேலி tri-ply சின்ன ஸ்டாக்கர் பாட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லாம் நல்லா ஹேம்மடு ஃபினிஷிங்கோடு கொடுத்து, கைப்பிடி பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஹேண்டிலே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு லிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பெரிய ஸ்டாக்கர் பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா, தாராளமாக 3 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா பிரியாணி, தக்காளி சாதம், புலாவ் எதுனாலுமே நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம குழம்பு ரசம் டெய்லியும் செய்கிறதுக்கெலாம் பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா இந்த பெரிய பாத்திரம் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மால் ஃபேமிலிக்கு இப்போ பிக் ஃபேமிலிக்கு 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா இது சூட்டபிள் ஆகிடும். இந்த செட்டு வந்து சூட்டபிள் ஆகிடும். ஸோ இந்த 3 செட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா டெய்லி நம்ம குக் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அந்த 4 லிட்டருக்கு நம்ம வாங்கலாம். ஸோ இந்த சாஸ் பேனும் அதே போல் தான். நம்ம வந்து சூப்பராக டெய்லியுமே நம்ம வந்து பால் காய்ச்சிக்கலாம், டீ, காஃபி, சுடு தண்ணி எல்லாமே இதில் வந்து போட்டுக்கலாம். நல்ல
திக்னஸ் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். இண்டஸ் வேலியை பொறுத்த வரைக்கும் குக்வேர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளே குக்வேர் செட்டு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடலில் தான் வரும். இதுக்கும் பார்த்திங்கன்னா சிலிக்கான் கொடுத்துருக்காங்க, சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செட்டு ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிட்டு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வரும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செட்டு. இதில் உங்களுக்கு வந்து பெரிய சாஸ்பேன் வேணும் அப்படின்னாலும் இருக்குது. இண்டஸ் வேலி பிராண்டடில் வந்து வச்சுருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து வாங்கி பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் இருக்கும். நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லி நான் வந்து குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பிரியாணி பாட் வந்து இப்போது 1 வீக் ஆகுது வாங்கி. நான் வந்து 2 தடவை குக் பண்ணியிருக்கேன். நம்ம விளாகில் பார்த்துருப்பீங்க, சக்கரை பொங்கல், பிரியாணி இதெல்லாம் வந்து இதில் குக் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய குக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ட்ரைப்ளே குக்வேர் கலெக்ஷன்ஸ் வந்து கிச்சனுக்கு நிறைய மாற்றிட்டுருக்கேன். எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இண்டஸ் வேலி பிராண்டட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோட வெப்சைட்டில் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைங்கிறவங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கூட நீங்கள் இண்டஸ் வேலி குக்வேர் போட்டிங்க அப்படின்னா வரும். ஸோ இது நம்ம வந்து ஓனாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாக நான் வந்து எனக்கு கிச்சனில் ஃபுல்லாக ட்ரைப்ளே குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் ஒன்றா வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு டவுட் இருக்கும். என்னோடய ரிவ்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இதில் வந்து சாஸ் பேனு, சின்ன ஸ்டாக் கபோர்ட், பெரிய ஸ்டாக் கபோர்ட் வாங்கியிருக்கேன். 4 லிட்டர் பிரியாணி போட்டும் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதையும் ஸ்டாக் போட்டுன்னு நம்ம சொல்லலாம், பிரியாணி போட்டுன்னு நம்ம சொல்லலாம். மல்டிபிள் குக்கிங் வந்து நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஸோ இண்டஸ் வேலி குக்வேர் கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா இது எல்லாம் தான். இன்னும் நிறைய குக்வேர் கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் இன்னும் எப்போ வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இண்டஸ் வேலியிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரைப்ளே கடாய் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஃப்ரையிங் பேன் இருக்குது. ட்ரைப்ளேவில் பார்த்திங்கன்னா ஃப்ரையிங் பேன், சாஸ் பேன், பிரியாணி போட்டு வந்து ப்ளைனாக உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே ட்ரைப்ளேவிலே வர மாதிரி அதுவும் இருக்குது ஃபுல்லாக மாடலில். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி போட்டு வச்சுருக்காங்க. நிறைய குக்கர் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இண்டஸ் வேலியில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளேயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயர்ன் குக்வேர் கலெக்ஷன்ஸில் நிறைய வச்சுருக்காங்க. கேஸ்ட் அயர்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இண்டஸ் வேலியில். நம்ம இப்போ தான் ஒன்றா இண்டஸ் வேலியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் அப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா நம்ம வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய கிச்சனில் இருக்க இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாம் தான். ஸோ நான் வந்து இதெல்லாம் வந்து ஒன்றா தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 செட்டுமே ஒன்றா தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து தனியாக பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட ரிவ்யூ எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து 1.5 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னுமே சூப்பராக மெயின்டைன் ஆகுது. நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமாக இருந்தாலும் நம்ம எடுத்து வைக்கணும். நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் தண்ணியோடு எடுத்து வச்சோம் அப்படின்னா துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிச்சனில் நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விசில்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். நல்லா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் எடுத்து வைங்க. உங்களுக்கு சூப்பராகவே மெயின்டெனன் ஆகும் குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ டிஷ்வாஷரில் இதெல்லாமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரைன் ஆகணும், தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகணும், கிளாத் வச்சு துடைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா டிஷ்வாஷர்லேயே நமக்கு வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ட்ரையாக தான் எல்லாமே வாஷ் பண்ணி வரும். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக ட்ரைன் ஆனதுக்கப்புறம் தொடச்சி எடுத்து வைக்கணும். இவ்வளோ தான் இதோட மெயின்டெனன்ஸு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பேருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிய போது இன்னும் நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஸோ எல்லா வீடியோவும் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
ஸோ நம்ம போன விளாக் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் வந்து காமிச்சிருக்கேன். இதில் பாருங்கள், நான் வந்து நம்ம நியூவாக பர்ச்சேஸ் பண்ணதுமே நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்கு தேவையான சக்கரை பொங்கல் வந்து வீட்டில் நான் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன், வீட்டில் பூஜை பண்ணுறதுக்காக. ஸோ அதுவும் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் விளாகில் வந்து ஷூட் பண்ணி அனுப்பியிருக்கேன். சக்கரை பொங்கல் ஓப்பன் பாட்லேயே நம்ம வந்து குக் பண்ணுறது எப்படிங்கிறது அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக இருக்கும். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ட்ரைப்ளே பிரியாணி பாட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக ஒட்டாமல் நீட்டாக வந்தது. ஸோ அதோட கிளிப்பிங் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நம்ம வந்து குக் பண்ணலாம். இண்டஸ் வேலி குக்கர் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய நம்ம வீடியோவில் ஏற்கனவே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு ஃபுல்லுமே நான் வந்து குக்கிங் விளாகில் காமிச்சிருப்பேன். தனியாக நமக்கு வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோலையும் காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம குக் பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி போட்டு 2வது தடவை நான் குக் பண்ணும்போது நாட்டுக்கோழி பிரியாணி குக் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அந்த விளாக்கும் பார்க்காதவங்க நான் வந்து ஐகானில் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பாட்டில் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். அதே போல் பிரியாணி செய்யும்போது நல்லா ஒட்டாமல் நீட்டாக சூப்பராக பர்ஃபெக்டாக பாசுமதி ரைஸில் செஞ்சு காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி கிச்சனில் நமக்கு வந்து நார்மலாக எப்பவும் போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணாமல் ட்ரைப்ளே குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதன் வகையில் நான் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியில் ஏற்கனவே ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். இப்போது எனக்கு ரொம்ப நாளாக இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், வாங்கியிருந்தேன். ஸோ இதோட செட்டு பார்த்திங்கன்னா சாஸ்பேன் வந்து இருக்குது, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆர்டரும் அதுதான் நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம எப்போ வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்ல முடியாது. இண்டஸ் வேலியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் பாத்திரங்கள் எல்லாமே. நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இண்டஸ் வேலியில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி கிச்சனில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற குக்வேர் கலெக்ஷன்ஸ் நமக்கு பிடிக்காது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து பிரியாணி வந்து இதில் குக் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க இதில் சின்ன கிளிப்பிங் தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இப்போது நான் வந்து ஃபுல்லாக வந்து நாட்டுக்கோழி பிரியாணிங்கிறதுனால நல்லா ஒரு 5 விசில் விட்டு சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு பாசுமதி ரைஸ் போட்டு நான் வந்து ஓப்பன் பாட்லேயே வந்து பிரியாணி குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம குக்கிங் ஸ்டைல் எல்லாமே சேலம் குக்கிங் ஸ்டைல் தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஸோ நம்ம ரைஸ்லாம் நல்லா வந்து சூப்பராக வெந்து வந்திருந்தது. நம்ம சண்டே ஸ்பெஷல் வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க நீங்கள் வந்து பாருங்கள். டெய்லி நம்ம வந்து சாஸ்பேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீ அண்ட் காஃபி பால் எல்லாத்துக்குமே நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நார்மலாக நம்ம ஹேண்ட் வாஷ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த குக்வேரும் நான் வாங்கிட்டு இப்போ 2 தடவை குக் பண்ணியிருக்கேன். இப்போ அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் கொடுக்கவே இல்லை, டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.